இன்னைக்கு என்ன நாள்? ஏப்ரல் 1. ஏப்ரல் 1 நாளு எல்லாரையும் சிரிக்க வைக்கிற நாளு, ஒரு பிராங்க் பண்ற ஒரு நாளு. ஆனா இந்த நடக்கிற பிக்கெஸ்ட் ஃபூல்ல யாரு தெரியுமா? மத்தவங்க கிடையாது. நம்மளே தான் ஏமாத்திட்டு இருக்கோம். அப்படி நம்ம ஏமாறுற சில விஷயங்கள், ஏமாந்துடக்கூடாத ஒரு 6 விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். வெல்கம் டு வாழ்க்கை வைப்ஸ். இது புது கண்டென்ட். வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரையும் கண்ணை மூடிட்டு நம்புறது. இது ரொம்ப பெரிய தப்பு. எல்லாரும் நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா ஒருத்தவங்க இவங்க தான் நல்லவங்க, இவ தான் நல்லவங்க அப்படிங்கிறது மாதிரி ஒண்ணு நம்மளாவே அவங்க மேல நம்பிக்கை வச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா நமக்கு தேவையான அந்த டைம்ல இல்லாத போது உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காவே இருக்கும். இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு நாங்க எதிர்பார்க்கலையே அப்படின்னு நீங்களாவே சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனா ப்ராப்ளம் என்ன தெரியுமா? அது நீங்க தான் பிளைண்டா அவங்கள நம்புறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாராவது உங்க லைஃப்ல வந்த உடனே நீங்க ஏன் உங்களுடைய ஃபுல் ஸ்டோரியுமே நீங்க உங்கள்கிட்ட ஏன் சொல்றீங்க? டைம் எடுக்காம, அவங்கள பத்தி அப்சர்வ் பண்ணாம, ஏன் உங்களுடைய முழு கதையும் அவங்கள்ட்ட சொல்லணும்? ஒரு சின்ன கதை ஒண்ணு இது ரிலேட்டடா என்ன அப்படின்னா, ஒரு அப்பா ஒருத்தர் ஒரு ஒரு கெடா ஆடை வச்சு இப்படியே சமைச்சிட்டு இருக்கிறாரு. அவரு என்ன பண்றாரு, பையன்கிட்ட சொல்லிட்டு இந்த சமைச்சு இந்த தீ புகையெல்லாம் அப்படியே நல்லா சமைச்சுக்கிட்டு இருக்கிறாரு கம கமன்னு. அந்த பையன் அப்படியே வரான். வந்து வந்து என்னப்பா இப்படி இருக்கு, சமைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டவுடனே அவங்க சமைச்சு முடிச்சாச்சு. நீ என்ன பண்ற, நம்ம சொந்தக்காரங்களை வீட்டை சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களாம் நீ போய் அழைச்சிட்டு வா அப்படின்னு அவர் ஒன்று சொல்றாரு. சரின்னு இவன் என்ன பண்றான், அப்படியே யோசனை பண்ணிட்டு, அவன் கொஞ்சம் டேலண்டான ஆளு, நேரா போயிட்டு அந்த தெருவுல உள்ளவங்க எல்லாரையுமே எங்க வீடு தீப்பிடிச்சு எரியுது அப்படின்னு அப்படியே கத்திக்கிட்டே ஓடி இருக்கான். ஓடினோடனே என்ன ஆயிருக்கு, எல்லாருமே ஒரு சில பேர்லாம் அப்படியே தண்ணி எடுத்துட்டு ஒரு மாதிரிலாம் திறன்னு ஒரு 4-5 பேர் ஓடியாடுறாங்க. ஒரு சில பேர் என்ன பண்றாங்க, அதை அப்படியே கதவை மட்டும் அப்படியே சாத்திடுறாங்க. வீட்டு கதவை சாத்திட்டு உள்ள போயிடுறாங்க அவங்களோட. சரின்னு வந்தவங்க எல்லாருமே இந்த சமைக்கிற இடத்துக்கு இந்த பையன் அழைச்சிட்டு வந்துட்டான். அழைச்சிட்டு வந்தோடனே அங்க பார்த்தாங்கன்னா செம விருந்து. அப்படியே இருக்காங்க. நல்ல விருந்து போடுறாரு. அவங்க அப்பா அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, நான் உன் சொந்தக்காரங்களை தானே அழைச்சிட்டு வர சொன்னேன், நம்ம கரெக்ட் டயத்துக்கு அவங்க தானே வருவாங்க, ஏன் அவங்கள நீ அழைச்சிட்டு வரலையா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம வீடு பத்தி எதுன்னு சொன்னேன், இவங்க தான் உடனே நமக்காக புறப்பட்டு வந்தாங்க, அதனால இவங்க தான் நம்மளுடைய சொந்தக்காரங்களா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பிளைண்டா நீங்க நம்புற ஒருத்தங்க உங்களுக்கு ஒண்ணு அப்படின்னா சந்தோஷத்துல மட்டும் பங்கெடுத்துக்க கூடாது, கஷ்டத்திலயுமே பங்கெடுத்துக்கணும். சோ இதுதான் இந்த ஒரு மாரல். சோ பிளைண்டா யாரையும் நம்பாதீங்க. செகண்டா என்ன? செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, லவ்ல ஓவர் அட்டாச் ஆகுறது. லவ் இந்த வேர்டு கேட்கும் போது ரொம்ப அப்படியே அழகா இருக்கும், ஃபீல் பண்ற மாதிரிலாம் இருக்கும். ஆனா அது நிறைய பேர் லைஃபை பிரேக் பண்ணிட்டு இருக்கு. லவ் வந்த உடனே எப்படி இருக்கும் அப்படின்னா பிரெயின் அப்படியே ஆஃப், ஹார்ட் ஃபுல்லா ஆன்லயே இருக்கும். சம்டைம்ஸ் ஓகே, சம்டைம்ஸ் வார்னிங் சிக்னலா இருக்கும். ஒரு உண்மையான லவ் நம்மள வளர்க்க தான் ட்ரை பண்ணும், உன்னை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்றாது. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நான் அவங்க கிட்ட நம்மளுடைய அடையாளத்தை அப்படியே கொடுத்துட்றோம். அவங்க ஹாப்பினா நம்ம ஹாப்பி, அவங்க இல்லைன்னா நீங்க எம்டி தான், அதுல ஒண்ணும் இல்லை. இது லவ்வா இல்ல அடிக்ஷனா? இது பிரேக்கப் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய லைஃபே முடிஞ்சு போயிட்டு அப்படின்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் நம்மளை விட்டு போகலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனா லைஃபே போகல. உன்னோட ரியல் லாஸ் என்ன தெரியுமா? உன் லைஃப் போறது தான். ஒரு பர்சன் போறதுனால அப்படி ஒன்றும் கிடையாது. இதனால நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்கீங்க. உங்களை நீங்க லாஸ் பண்ணா மட்டும்தான் அது லாஸ். மற்றபடி ஒரு பர்சன் நம்மளை விட்டு பிரேக்கப் ஆகி போறாங்கன்னா அது லாஸ் இல்லை, ரெக்கவர் ஆகிவாங்க. ஏமாந்துடாதீங்க. தேர்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, எல்லாமே நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம்னு யோசிக்கிறது. இது எப்படி அப்படின்னா, இன்னும் டைம் இருக்கு. இந்த ஒரு என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய பேர் லைஃப்ல லைஃபே டெஸ்டாகி தான் பண்ணிட்டு இருக்கு, கெடுத்துட்டு இருக்கு. இப்போ பண்ண வேண்டிய விஷயத்த நாளைக்கு பார்த்துக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், அது அப்படியே 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, 6 மாசம் ஆயிடுது, அப்படியே டிலே ஆகிட்டே போயிட்டு இருக்கு. நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ற அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா, இந்த ஜிம்முக்கு போறது, படிச்சுக்கிறது, இல்லை 2 நாள் டைம் இருக்கு லேட்டாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்றது, இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒன்று நம்ம புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுடைய ரொட்டீனான லைஃப் அப்படியே நோக்கி போயிட்டே இருக்கும்போது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப்பை நம்மளே நிறைய டைம் ஏமாந்துக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. நம்ம எப்படி போகுதோ அது அப்படியே போயிட்டு இருக்கட்டும், லைஃப்ல கை வைக்க வேண்டாம். ஆனா ஒரு விஷயத்தை தேர்வு பண்ணீங்க அப்படின்னு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு அப்படின்னா அதை செஞ்சு முடிச்சிருங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏமாந்துடாதீங்க அந்த விஷயத்துல.
ஃபோர்த்தா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மணியை இக்னோர் பண்றது. சில பேர் வந்து எனக்கு பணம் முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்றது ரொம்ப ஈஸி. ஆனா ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் பில்லு வரும்போது தான் தெரியும் அந்த ரியாலிட்டி என்ன அப்படின்னு. ரொம்ப ஹிட் ஆயிடும் மனதுள்ள. ஃபேமிலியோட தேவைகள், ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே பணத்தினால மட்டும் தான் நடக்கும். நம்ம என்ன பண்றோம், மணி பத்தி, இந்த பணத்தை பத்தி யோசிக்கவே வந்து பயப்படுறோம். நான் சிம்பிளா வாழ்றேன், எனக்கு இது போதும்பா அப்படின்னு ஒரு சில பேர் இப்படியே சொல்லிடுவாங்க. அது ஒன்றும் கண்டென்ட்லாம் ஒன்றும் கிடையாது. அது நம்மளே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டுலாம் இருக்கிறாங்க. மணியை லவ் பண்ணலாம் வேண்டாம், ரொம்ப அதை போட்டு இது பண்ண வேண்டாம். அதனால் இக்னோர் பண்ணா உங்களை அது இக்னோர் பண்ணிடும். ஓகேவா? அதனால வந்து உங்களுடைய ட்ரீம்ஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் வந்து உங்களுடைய உழைப்பு ரொம்ப முக்கியம், அதுக்கு பணமும் ரொம்ப முக்கியம். ஸோ சேமிச்சு அதை பழகுங்க. இந்த மணி வேண்டாம் அப்படி சொல்ற கான்செப்ட் வேண்டாம், அதுல ஏமாந்துடாதீங்க. நமக்கு மணிலாம் தேவையில்ல, பணம் பிரச்சனை கிடையாது, எனக்கு இது போதும் அப்படிலாம் வாழ்ந்துட வேண்டாம். ஜாலியா இருங்க, நல்லா சம்பாதிங்க, நல்லா உழைப்பை போட்டுக்கிட்டே இருங்க அப்படிங்கிறது தான் இந்த ஃபோர்த். ஐந்தாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டே இருக்கிறது. உனக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடுறதுக்கு பயம், உனக்கு பிடிச்ச கெரியரை சூஸ் பண்றதுக்கு பயம், உனக்கு பிடிச்ச கண்டென்ட்டை அதை இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ போஸ்ட் பண்றதுக்கு பயம். அவங்க நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க. நீ எப்படி இருந்தாலும் உன்னை பேசதான் போறாங்க, நீ உன்னை தீர்மானிக்க தான் போறாங்க. ஆனா நீ என்ன பண்ற தெரியுமா? உன் லைஃப்ல அவங்க ஒப்பீனியனுக்கு அவங்கள பத்தியே நினைச்சு யோசனை பண்ணிக்கிட்டு நீ என்ன நினைச்சு போடுறீங்களோ அதை விட்டுறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ பயந்தா நீங்க வாழ்ற லைஃப் உங்களுக்கு தானா? நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா, இல்ல அவங்களுக்கு ஹாப்பியா நடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுல நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்கீங்க. இது ரொம்ப முக்கியமானது. நம்மளே போயிட்டா கூட அடுத்த 6 மாசத்துல அவங்களுடைய ரொட்டீன் நடந்துகிட்டு தான் இருக்கும். ஸோ இதுக்கு பயப்படாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அது தாராளமா செஞ்சுட்டு போயிட்டே இருங்க. சிக்ஸ்த் ஒன்னா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செல்ஃப் டவுட். என்னால முடியுமா அப்படிங்கிற கேள்வி பல பேருடைய வாழ்க்கையை நிப்பாட்டிடுது. உன்னால முடியும் தான், ஆனா உன் மைண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து சொல்லும் உன்னால முடியாதுடா அப்படின்ட்டுன்னு. நீ எங்க தோத்து போற அப்படின்னா, அப்படி நினைக்கிற வாசி தான் தோத்து போற. உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இப்போ இன்டர்வியூ போகிறோம், அப்படியே டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டுலாம் போயிட்டு டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாரு அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே ஆன்சர் தெரியும், ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் போயிருப்பீங்க. ஆனால் ஐயோ மறந்துட்டோமே அப்படின்ட்டுன்னு அதை சொல்லக்கூட பயப்படுவீங்க. இன்னொன்று சொல்லணும்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணாக இருக்கட்டும், அதுகிட்ட வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க. உங்கள் ஃபீலிங்ஸ் அப்படியே சொல்லலாம் அப்படின்ட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா, இந்த எங்கே அது ரிஜெக்ட் ஆகிடுமோ, இல்லை ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டாக இருந்தோம், இல்லை அதுவும் போயிடுமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது சொல்லாமலே வச்சுருப்பீங்க. அப்படி யோசனை பண்ணி தான் இந்த சான்ஸே போயிடும். ஸோ அதனால வந்து இந்த செல்ஃப் டவுட் பண்ணுறது இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் எடுத்த டிசிஷன் எல்லாமே கரெக்டு அப்படிங்கும் போது அதை இறங்கி செஞ்சிருங்க. ஸோ செல்ஃப் டவுட் பண்ணாதீங்க, அது ரொம்ப முக்கியம். அதை நினச்சி ஏமாந்துகிட்டு இருக்காதீங்க. இதான் சொல்ல. ஓகே, ஃபைனலுக்கு வந்துட்டோம். இப்போ எப்படின்னா, ஏப்ரல் 1 மற்றவங்களை நம்ம ஏமாத்தினா சரி, ஆனால் இந்த 6 விஷயத்துல நம்மளே ஏமாந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கொஞ்சம் உணர்ந்துக்கோங்க. உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இப்போதான் கரெக்டான டைமு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே கனெக்ட் ஆனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னென்னவோ பண்ணுங்க. ஆனால் வந்து உங்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்த்துக்கோங்க, சேஞ்ச் பண்ணிக்கோங்க. எந்தெந்த இடத்துலலாம் நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியறதுக்காக தான் இந்த முக்கியமான வீடியோவை, அதுவும் ஏப்ரல் 1 அன்னைக்கு போடணும் அப்படின்ட்டு தான் இவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ணி போட்டது. ஸோ தொடர்ந்து நம்ம வாழ்க்கை வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணவே மாட்டீங்க. அதுக்கப்புறம் நேரில் பார்க்குறப்ப நல்லா இருக்குங்கிறீங்க, ஆனால் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஸோ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல். இன்னொரு நல்ல கண்டென்ட்டோட லைஃப் ரியாலிட்டி சம்மந்தமாக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு நம்ம வீடியோவில் போடுவோம். அதனால அதை எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு பெல் ஐக்கான் பக்கத்தில் இருக்கும், அதையும் தட்டி விட்டுருங்க. நான் போடுற வீடியோலாம் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஆல்.